in questa maestosa piazza di San Pietro, nella quale Papa Francesco tante volte ha celebrato l'Eucaristia e presieduto grandi incontri nel corso di questi 12 anni, siamo raccolti in preghiera attorno alle sue spoglie mortali, col cuore triste, ma sorretti dalla certezza della fede che ci assicura che l'esistenza umana non termina nella tomba, ma nella casa del Padre, in una vita di felicità che non conoscerà tramonto. A nome del Collegio dei Cardinali, saluto. வாட்டிக்கன் நகரின் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் போப் பிரான்சிஸ் அவர்களுடைய இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பு திருப்பலி என்பது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சிறப்பு திருப்பலிக்கு பிறகாக போப் பிரான்சிஸின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. நம்மோடு வேளாங்கண்ணி பேராலயத்தின் பங்கு தந்தை திரு அற்புதராஜ் அவர்கள் நேரலையில் இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறார். குறிப்பா போப் பிரான்சிஸினுடைய உடல், நீங்க குறிப்பிட்டது போல அந்த பெட்டி எப்படி தயார் செய்யப்பட வேண்டும், உடைகள், அதில் வைக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிற மாதிரியே உடலை பதப்படுத்தக்கூடியதும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதற்காக பயன்படுத்தக்கூடிய துத்தநாகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அது எதற்காக அந்த நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது ஃபாதர்? இப்போ நான் வத்திக்கான் பேராலயத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நான் அங்கு ரோமில் இருந்த பொழுது பல முறை உள்ள சென்று ஜெபித்திருக்கிறேன். அந்த பேராலயத்திலே பல திருத்தந்தைகளுடைய திருவுடல்கள் இருக்கும், திருத்தந்தைகளுடைய பேரிலே இருக்கும். காரணம் என்னவென்றால், சில உடல்கள் அவர்கள் அழியாமல் இருக்கும். அதற்கு என்ன சொல்லுவார்கள் என்றால், ஒன்று அது கடவுளுடைய பணிக்காக அவர்கள் பணியாற்றினால் இருக்கின்றது. சில உடல்கள் அப்பொழுது அன்றைய காலகட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு சில அந்த கெமிக்கல்ஸ் அல்லது அடக்கம் திருத்தந்தையுடைய அடக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றவை தான் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த ஒரு காரியமானது இதற்கு முன்னாடி இருந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களும் அவர்கள் அதிகமாக இதை பயன்படுத்துவதற்காக அவர் அனுமதிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், சில இறந்த புனிதர்களுடைய உடல் அழியாமல் இருக்கின்ற பொழுது அது பெரிய சாட்சியாக இருக்கிறது. குறிப்பாக நாம் இந்த ஆண்டு கூட பிரான்சிஸ் சவேரியாருடைய உடலை நாம் பார்த்தோம். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அவர்கள் வைத்து ஜூன் மாதம் ஜனவரி 5 வைத்திருந்தார்கள். அதே போல பாதிரே பியோ என்ற புனிதருடைய உடல் இருக்கிறது. எனவே அதனால் என்ன செய்கிறார் என்றால், இந்த உடலை அடக்கம் செய்வதற்காக சில வாசனை பொருட்கள், சில ஓர்னமெண்ட்ஸ் எல்லாம் வைப்பார்கள். அதைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் கடவுளுடைய ஒரு பிரதிநிதி, ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்துவனுடைய ஒரு ஏழை மகனாக இருக்கிறேன். எனவே என்னை வழக்கம் போல எந்த ஒரு அருள் பணியாளரை அல்லது ஒரு குருவானவரை அல்லது ஒரு அருள் தந்தையை நீங்கள் அடக்கம் செய்துள்ள அடக்கம் செய்தால் போதும். இதை சொன்னதற்கான காரணம் என்னவென்றால், அவருடைய அந்த அடக்கத்திலும் அங்கு எந்த விதமான செயற்கை நிகழ்வுகள் இருக்கக்கூடாது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இது அவருடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கை குறிக்கிறது. புனித அந்தோனியாருடைய நாக்கானது ஏறக்குறைய 32 ஆண்டுகளுக்கு பிறகு, அவருடைய 1631 அடக்கம் செய்யப்பட்டு 32 ஆண்டுகளுக்கு பிறகு அதை திறந்து பார்த்த பொழுது அந்த நாக்கு அழியாமல் இருந்தது. காரணம் என்னவென்றால், கடவுளுடைய வார்த்தையை அவர் போதித்தார். வாழ்நாள் முழுவதும் இந்த நாவினால் கடவுளை அறிவித்தார். எனவே அந்த நாவினால் இப்பொழுது கடவுள் ஆசீர்வதித்து இந்த உலகத்துக்கு சாட்சியாக சொல்லுகிறார் என்று. எனவே அந்த அளவுக்கு உண்மையாக வாழ்ந்த ஒரு மனிதராக இவர் இருந்ததனால்தான் அந்த அடக்கத்திலும் நாம் இயற்கையாக இருக்க வேண்டும். அந்த திருத்தந்தையர்களுக்கு ஏற்பாடு செய்யப்படுகின்ற பல்வேறு லேயருக்கான பெட்டிகளெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டு தன்னுடைய இறுதி அடக்க சடங்கு நிகழ்வை நிகழ்த்த வேண்டும் என்று அவர் இறுதி விருப்பன ஆசனத்திலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நிச்சயமாக ஃபாதர், ஒவ்வொரு பங்கு தந்தைகள் அல்லது பேராயர்கள் இது போன்று போப்புகளுடைய மறைவுகளில் அவர்களுடைய சவப்பெட்டிகளில் ரொஜிட்டோ அப்படிங்கிற ஒரு ஆவணம் என்பது வைக்கப்படுகிறது. அந்த ஆவணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? அந்த ஆவணத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும்? எதற்காக அது சவப்பெட்டியில் வைக்கப்படுகிறது ஃபாதர்? அது காரணம் என்னவென்றால், இது அவர்களுடைய
பணி வாழ்க்கை அல்லது கிறிஸ்துவினுடைய பணியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது 2005 ஆண்டிலே திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களுடைய சவப்பெட்டியின் மேல் எவஞ்சலரியோ, லத்தீன்ல எவஞ்சலரி என்றால் காஸ்பல், நற்செய்தி, கடவுளுடைய ஆண்டவருடைய வாழ்த்து நற்செய்தி என்று சொல்லுவோம், அது அங்கு வைக்கப்பட்டிருந்தது. நான் அந்த திருப்பலியிலே 2005ஆம் ஆண்டு அந்த திருப்பலி நான் இந்த கூட்டத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த திருப்பலி ஆரம்பித்து இது நிறைவு முடிகின்ற வழியில் அந்த நற்செய்தி புத்தகத்தினுடைய பக்கம் ஒன்றாக பிறக்கப்பட்டு கடைசியிலே முடிந்தது. அப்போ சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால், அவருடைய இந்த நற்செய்தி பயணம், கடவுளுடைய பயணம் முடிந்திருக்கு, தன்னுடைய வாழ்வை நிறைவேற்றி விட்டார். எனவே கடவுளுடைய அந்த பணியை அவர் செய்து நிறைவேற்றி விட்டார். அந்த பணியும் அவருடைய பணிவாலும் முடிந்து விட்டது. இவருடைய வாழ்வும் இன்றோடு முடிவுவிட்டது என்பதை எடுத்து காட்டுவதற்காக இது இப்படி அமைந்திருக்கு என்று சொல்வார்கள். எனவே இதுக்கு எதற்காக இதை வைக்கிறார் என்றால், அவர்களுடைய வாழ்க்கை பயணத்திலே கடவுளுக்காக திரு அவையினுடைய தலைவராக அவர் ஆற்றிய பணியை குறிப்பதற்காக, அந்த பணி நிறைவை குறிப்பதற்காக அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பத்திரமாக அது அங்கு வைக்கப்படுகிறது. ஃபாதர், அது போன்று இதற்கு முன்னதாக வைக்கப்பட்ட ரொஜிட்டோ ஆவணங்கள் என்பது எதற்கானதாக ஒரு சான்றாக இருக்கிறதா? ஏன்னா நீங்க குறிப்பிட்டது போல 1000 ஆண்டுகள் 1500 ஆண்டுகளை கடந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, உலக தலைவரினுடைய ஒரு மறைவு அப்படின்னா, இதற்கு முந்தைய போப் அல்லது பங்கு தந்தைகளினுடைய நிகழ்வுகள் அப்படிங்கிறது அதற்கான ஒரு வரலாற்று ஆவணமாக இருந்திருக்கிறதா? வரலாற்று ஆவணமாக நிச்சயமாக நாம் திருவையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் செய்கின்ற மாற்றங்கள், அவர்கள் கொண்டு வந்த மாற்றங்கள், அவர்கள் என்னென்ன திருவையில ஏற்படுத்திய பற்றியெல்லாம் ஒரு வரலாறாக இருக்கிறது. அதனால்தான் அந்த வரலாற்று மாற்றங்களை ஏற்படுத்தத்தான் இந்த திருத்தந்தை அவர்கள், இதற்கு முன்னால் இருந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர் 58 வயதில் திருத்தந்தையாக அவர் ஆகிவிட்டார். ஆனால் இவர் திருத்தந்தையாக ஆகி இந்த வயதான காலத்தில் அவர் ஆகி இந்த 12 ஆண்டுகளில் இவர் செய்த பெரிய மாற்றம், இன்றைய காலகட்டத்தில் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் ஒரு செய்தி, எல்லா மதத்திலும் ஒரு செய்தி என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த 12 ஆண்டுகளுக்குள் இத்தனை ஆவணங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இயற்கையோடு நாம் நேசிக்க வேண்டும், இயற்கையை நம்முடைய தாயாக போற்ற வேண்டும், அது நம்முடைய பூ உலகம், நம்முடைய தாயகம் என்று சொல்லியிருக்கின்றார். காலநிலை மாற்றத்தை பற்றி குறித்திருக்கின்றார், இயற்கையை பேண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அவர் கொண்டு வந்த இந்த ஒவ்வொரு செய்தியும் மக்களுக்கு ஒரு தாக்கத்தை, உலகத்திற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதனால்தான் இந்த ஆவணங்கள் அவருடைய திருவையினுடைய ஒரு பெரிய பெட்டகமாக கருதப்படுவதனால் அவர்கள் இதற்காக இவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஃபாதர், மிக முக்கியமா ஒவ்வொரு மத தலைவர், குறிப்பாக போப்புகள் பொறுப்பேற்கும் போது அவர்கள் கையில் ஒரு மீனவ மோதிரத்தை அணுகிறார்கள். அந்த மீனவ மோதிரத்தினுடைய பின்னணி என்ன, அதற்கான காரணம் என்ன ஃபாதர்? அந்த மீனவ மோதிரம் என்பது ஃபிஷர்மேன், ஏன்னா இயேசுவுக்கு பிறகு அந்த திரு அவையை வழிநடத்துவதற்காக தன்னுடைய அந்த இந்த பாறை நான் திருச்சபையை கட்டுவேன் என்று அந்த தலைமை பொறுப்பை பேதுருக்கு கொடுத்தார், ராயப்பருக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்தார். இப்ப ராயப்பருடைய வாரிசுகளாக, வழித்தோன்றல்களாக ஆயர்கள் வருகின்றார்கள். பிறகு இந்த ஆயர்களுடைய உயர்நிலை தான் இப்போது நாம் பார்க்கின்றோம் கர்தினால்கள், திருத்தந்தை என்று. எனவே அந்த ராயப்பருடைய தலைமைப்பிடத்தை அவர் ஒரு சாதாரண மீனவராக இருந்த அவரை, நீ இதுவரை மீனை பிடிப்பேன், இனிமேல் நான் மனிதரை பிடிப்பவனாக்குவேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னதனால் அந்த இயேசுவினுடைய அந்த இடத்துல இருந்து பேதுரு மக்களை வழிகாட்டியதனால், எனவே அந்த ரிங், அந்த ஃபிஷர்மேன் ரிங் என்பது ராயப்பருடைய பணியை அந்த தலைமைப்படுத்தி அமர்ந்திருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. எனவே அதை அவர் அணிவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த திரு அவையினுடைய உலகளாக இருக்கின்ற கத்தோலிக்க திருவினுடைய தலைமைப்பிடத்திலே, ராயப்பருடைய தலைமை இடத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார் என்பதற்காக அந்த மோதிரமானது அவருக்கு அணியப்படுகிறது. அவர் இறக்கின்ற பொழுது அது சீலானது உடைக்கப்படுகிறது. அப்படி என்றால் இவருடைய பணி முடிந்துவிட்டது. அதனால்தான் நாங்கள் கடந்த 21ஆம் தேதி அவர் இறந்த பிறகு அவருடைய பெயரை நாங்கள் திருப்பலியிலே, அவர் இறந்த ஆன்மாவுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோம். அவர் இறந்த பிறகு உலகில் இருக்கின்ற மக்கள், குருக்கள், ஆயர்கள் கிறிஸ்துவோடு உள்ள ஒன்றிப்பை, திருத்தந்தையோடு உள்ள ஒன்றிப்பு என்பது இது ஒரு உறவாக இருக்கிறது. எனவே இப்பொழுது சேதே வக்கந்தே என்று லத்தீனிலே சொல்வார்கள். அப்படி என்றால் the sea is vacant,
அது இப்போது காலியாக இருக்குது, ராய தலையோட காலியாக இருக்கிறது. அதனுடைய அடையாளமாகத்தான் அந்த மோதிரமானது உடைக்கப்படுகிறது. அடுத்து புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுபவருக்கு அந்த மோதிரமானது கொடுக்கப்படும். அவர் மீண்டும் அந்த ராயப்புடைய தலைமை அதில் இருக்கையிலே அமர்ந்து இந்த உலகத்தை கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியாக வழிநடத்துவார் என்பதனுடைய அர்த்தம். நிச்சயமாக ஃபாதர், மிக முக்கியமான ஒரு செய்தியாகவும் கூட இது இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்க அந்த திருப்பலியில் பெயரை குறிப்பிட மாட்டோம், அவர் கடவுளோடு இணைந்து விட்டார் என்பதை குறிக்கும் வகையில் பெயரை குறிப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. அது உலகளாவி எல்லா இடங்களிலும் அப்படியான ஒரு நடைமுறை தான் பின்பற்றப்படுமா? உலகளாவிய இது திரு அவையினுடைய சட்டம், இதுதான் திரு அவையினுடைய முறைமை. காரணம் என்னவென்றால், எங்களுக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி காலை நேரம் 7:35 ரோம் நேரம், நமக்கு 11 மணி 5 நிமிடம், 3.5 மணி நேரம் நாம் முன்னாடி இருக்கிறோம், அவர்கள் பின்தங்கி இருக்கின்றார்கள். எனவே அவர் இறந்தவுடன் இப்பொழுது திருத்தந்தை இல்லை. அப்படி என்றால் அந்த இருக்கையானது, அந்த தலைமை இருக்கையானது வேக்கண்டாக இருக்கிறது, காலிடமாக இருக்கிறது. அப்ப இதுவரைக்கும் நாங்கள் திருத்தந்தைக்காக வேண்டுகிறோம். எங்கள் திருத்தந்தை, எங்களுடைய ஆயர்கள், எங்களுடைய குருக்கள், இதுதான் திருப்பலி நாங்கள் சிறப்பிப்பு வேண்டுவது. இப்படி திருத்தந்தை அங்கு இல்லை என்பதனால் அந்த இடம் மட்டும் காலியாக விடப்பட்டு அதுக்கடுத்து மறைமாவட்ட ஆயர்கள், குருக்களுக்காக நாங்கள் வேண்டுவோம். இது எதை குறிக்கிறது என்றால், திருத்தந்தை இருந்தார், அவரோடு, ஆனால் அதற்கு அடுத்து ஒரு ஜெபத்தில் நாங்கள் வேண்டுவோம், தந்தையே இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அவர் இறந்து கிறிஸ்துவை போல உம்மோடு உயிர்த்தள்ள வேண்டும், உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று அடுத்த பகுதியை சொல்லுவோம். அது இறந்தவர்களுக்காக நாம் வைக்கின்ற ஒரு ஜெபம், பூசையிலே நாம் வேண்டுவதை போன்ற அந்த இது. ஆனால் அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது சொல்லப்பட்ட அந்த பகுதியானது அப்படியே காலியாக விடப்படும், அது சொல்லப்பட மாட்டாது. இது எதை குறிக்கிறது என்றால், திருத்தந்தை உயிரோடு இருக்கின்ற பொழுது திரு அவையோடு உலகளாகிய திரு அவை, உலகளாகிய மந்தை வைத்திருக்கின்ற அந்த உறவு ஒன்றிப்பை குறிக்கிறது. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். தற்போது போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில